நம்மளுக்கு இப்போ எப்படி வந்து நான் நிறைய காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன் இல்லையா? நிறைய காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து என்னென்னா காம்ப்ளெக்ஸ் கொடுத்தா நேம் எழுத தெரிஞ்சது இல்லையா? அதே மாதிரி இப்போ காம்ப்ளெக்ஸோடைய நேம் கொடுத்தா காம்ப்ளெக்ஸ் எழுத உங்களுக்கு தெரியணும். எப்படியும் ஆர்கானிக்கில் சொன்னால் அதே மாதிரி. ஸோ இது இந்த காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம நேம் எழுதணும். இப்போ இந்த நேம் கொடுத்துட்றாங்க. இந்த நேம் கொடுத்துட்டு அதுக்கு காம்ப்ளெக்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன நேமு? டெட்ராமைன் காப்பர் டு சல்ஃபேட்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் இருக்கிறது கேட்டையான், செகண்ட் இருக்கிறது ஏனையான். நம்ம நேம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு எதனுடைய நேம் தான் சொல்லுவோம்? லிகானுடைய நேம் தான் சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க? அம்மைன். அம்மைன்னா எது? அமோனியா. அப்போ எவ்வளோ என்னது? NH3. அம்மைன் எவ்வளோ டைம்ஸ் சொல்லிட்டாங்க? டெட்ரா. டெட்ரானா என்ன எவ்வளோ டைம்ஸு? 4 டைம்ஸு. தென் காப்பர். காப்பர்னா Cu. அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்லிட்டாங்க? 2ன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ரோமன் லெட்டர்லையும் போடலாம், இல்லை +2ன்னு போடலாம். காப்பர் 2. அடுத்தது அப்போ கேட்டையானிக் பார்ட் முடிஞ்சுதான். அடுத்தது சல்ஃபேட். சல்ஃபேட்னா என்னது? SO4. இப்போ சார்ஜ் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். சார்ஜ் வந்து கரெக்டாக வருதான்னு பாருங்கள். SO4 2 மைனஸா, இது 2 ப்ளஸ்ஸா, இது 0வா, +2 0 +2. அப்போ கரெக்டு நம்ம எழுதுறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு பாருங்கள். ஹெக்ஸாமைன் கோபால்ட் 3 குளோரைன் இருக்குது. இப்போ அம்மைன்னா என்னது? NH3. ஹெக்ஸாமைனா 6 டைம்ஸு. கோபால்ட்னா CO. அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோவா இருக்குது? 3ஆக இருக்குது. கேட்டையானிக் பார்ட் முடிச்சுதான். அடுத்தது குளோரைடு. குளோரைட்னா Cl. இப்போ இங்கே என்ன பிரச்சனை? இங்கே Cl வருமா, Cl2 வருமா? இதுதான் நம்மளுக்கு தெரியணும். அப்போது அமோனியாவுக்கு 0, இங்கே +3னா இங்கேயும் +3, இங்கே +3னா இங்கே -3 வரணும். அப்போ -3 வரணும்னா ஒரு Cl தான் இருக்குது. 3 Cl இருந்தால் தானே -3 வரும். அப்போ Cl3. அப்போ பாருங்க நேம் இந்த CO NH3 6 டைம் Cl3.